ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இது வந்து ஒடிசாவில் குசு மாதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் வந்து பொண்ணுங்க எல்லாருமே அம்மா வீட்டுக்கு வருவாங்க. அவங்க வர டைமில் வந்து அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு நாள் 2 நாள் அவங்களோட விருப்பம் எவ்வளோ நாள் இருந்தாலும் சரி, அவங்க போகும்போது ஒரு சில பொருட்கள்லாம் கொடுத்து அனுப்புறது வழக்கம். அதே மாதிரி தான் நாங்களும் வந்து இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இவங்க வந்து ஹஸ்பண்டோட சித்தப்பாவோட பொண்ணு, அதாவது எங்கள் மாமனாரோட தம்பி பொண்ணு தான். இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் வந்து என் சொந்த அக்காவை எப்படி பார்க்குறாரோ அவங்களே அதே மாதிரி தான் பார்ப்பாரு. இவங்களுக்கு எப்படி கல்யாண டைமில் இது பண்ணாரோ அதே மாதிரி தான் அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்குறேன். ஆனால் வீட்டில் யாருக்குமே தெரியாது. அந்த பொண்ணுக்கு தெரியும், அவங்க அண்ணாவுக்கு தெரியும். அதாவது என் ஹஸ்பண்டோட சித்தப்பாவோட பையன், அவங்களுக்கு தெரியும். வீட்டில் வேறு யாருக்குமே தெரியாது எவ்வளோ காசு கொடுத்துருக்காரு, என்னென்ன கொடுத்துருக்காருன்னு சொல்லி. அவர் வந்து மோஸ்ட்லி வந்து யாருக்கும் தெரியக்கூடாது, நம்ம வந்து கொடுத்தா போதும் அப்படின்னு தான் நினைப்பாரு. அந்த மாதிரி கொடுத்தது தான் கல்யாணத்துக்கும் சரி. அதுக்கப்புறம் எப்போவுமே வீட்டுக்கு வந்தால் கொடுக்குற பொருட்கள் வந்து எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது, எங்கள் மாமியாருக்கும் தெரியாது நான் என்னென்ன கொடுக்குறேன்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் வாங்கி வச்சுருக்கேன். அதோட அவங்க வீட்டுக்கு போகும்போதும் நாங்கள் வந்து என்னென்ன கொண்டு போகிறோன்னு யாருக்குமே சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் வந்து புடவை கொடுத்துட்டு வந்தேன், அந்த மாதிரி மட்டும் தான் சொல்லுவேன். இப்போ வந்துட்டாங்க பாருங்கள் எங்கள் மாமியார், சின்ன மாமியார். இவங்க தான். இவங்களுக்கு மட்டுமே இல்லை, என்னோடய ஹஸ்பண்டோட அக்காவுக்குமே வந்து வீட்டில் தெரியாமல் தான் கொடுப்போம். ஏன்னா கணக்குப்படி அவங்க தான் கொடுக்கணும். அந்த பக்கம் வீட்டில் அவங்க கொடுக்குறது வந்து அக்காவுக்கு போதுமா இருக்காது, அதாவது பத்தாது. அவங்க கொடுக்குறதுனா அவங்க கொடுக்க மாட்டாங்க, எங்கள் மாமனார் தான் வந்து காசு கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு செலவுக்கு அப்பாவுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அந்த காசு வச்சு மாமனார் தான் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. இருந்தாலும் வந்து எங்கள் மாமியார் வந்து அதான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அவங்க கையில் தான் அப்படின்னு, பெரிய ஓரக்கத்தியோட கையில் தான் எங்கள் மாமியார். அதனால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, கொஞ்சமாக வந்து வாங்கிட்டு அப்போ கூட ஒரு சில பொருட்கள் அவங்க வேணான்னு சொன்னாலும் எங்கள் மாமியார் கொடுத்துருவாங்க, பொண்ணுக்கு தானே. அதனால் ஆனால் அவங்க எவ்வளோ கொடுத்தாலும் எங்கள் நாத்தனாருக்கு வந்து கொஞ்சம் அது ஓகேவாக இருக்காது மாதிரி தெரியும். எப்படி இருந்தாலும் நம்மளோட கடமை நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவார், நம்ம வந்து தனியாக வாங்கி கொடுத்துடலாம், எவ்வளோ காசு நம்ம செலவு பண்ணுறோம், அதில் வந்து இது எவ்வளோ ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுன்னு சொல்லுவார். ஆக்சுவலாக புடவை வந்து அவங்களுக்கு கொடுக்கல, சின்ன நாத்தனாருக்கு மட்டும்தான் புடவை கொடுத்துருக்கேன். பெரிய நாத்தனார் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு சாரீ வேணுமா, ஹஸ்பண்ட் வரும்போது வாங்கிட்டு வருவாங்க. அம்மாக்கிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா போன தடவை வரும்போதும் சென்னை போயிட்டு வரும்போது சாரீஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். இவங்களுக்கு ஒரு சாரீ, சின்ன நாத்தனாருக்கு ஒரு சாரீ, 2 பேரும் எடுத்துக்கிட்டாங்க. சின்ன நாத்தனார்கிட்ட சாரீ வேணுமான்னு கேட்டதுக்கு அவங்க இல்லை, எனக்கு சாரீ ஏற்கனவே நீங்கள் இப்போ வாங்கிட்டு வந்தீங்களா, அது இருக்குது, காட்டன் புடவையாக இருந்தால் வீட்டில் கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நான் அதே மாதிரியே வாங்கி கொடுத்துட்டேன். காட்டன் புடவை நான் இப்போ வாங்கியிருந்தேன் இல்லையா, வீடியோஸில் கூட காமிச்சிருப்பேன். ஒரு புடவை வந்து 300 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சேன் இல்லையா, அந்த புடவை தான் ஒன்று கொடுத்துருக்கேன். வீட்டில் இருந்து அவங்களோட வீட்டில் அவங்க சொந்த அண்ணி வந்து எல்லாமே கொடுக்கணும், நான் கொடுத்ததெல்லாம் அவளும் கொடுக்கணும். அதெல்லாம் வந்து அவள் கொடுக்கும்போது இப்போ என்னோடய நாத்தனார் போகும்போது அவங்க வந்து மிக்சர், பிஸ்கெட்டு, அவள் ஒரு பேக்கெட் அது மட்டும் கொடுத்துருவாங்க. வேறு எதுவும் வந்து மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. நமக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து எப்போவுமே அவங்க நம்மளோட தங்கச்சி, நம்ம வந்து எப்போவுமே நம்ம சொந்தமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் அவங்க ராக்கி கட்ட வந்தாலுமே சரி, ஒரு சில டைமில் கஷ்டமாக இருந்தாலும் காசு இல்லைனா கூட நம்ம கடமை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுப்பாரு. அந்த மாதிரி தான் அவர். நம்மளோட கடமையில் நம்ம இருக்கணும், நம்ம வந்து காசு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் அவங்களோட ஆசையை வந்து நமக்கு எடுக்கக்கூடாது. நம்ம அண்ணியோ அண்ணனோ நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு வந்திருப்பாங்க. இப்போ வசதியாக இருக்காங்க, அவங்க வந்து நல்ல வசதியாக இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்க தேவையில்லை அப்படின்னும் போது நம்ம கொஞ்சமாக கொடுத்தா பரவாயில்ல, அவங்கக்கிட்ட வசதி இருக்கா, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெட்டி கௌரவத்துக்காக கொடுக்க தேவையில்லை. அவங்க வீட்டில் வந்து எங்கள் அண்ணா வீட்டிலேருந்து கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து பந்தா பேசணும், அந்த மாதிரி நினச்சோம்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். இவங்களுமே கூட. ஆனால் அவங்க எல்லாருமே வந்து விவசாயம் பண்ணுறவங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க, நம்மளோட உதவி கண்டிப்பாக அவங்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் தான் கொடுக்குறது. இதுவே வசதியாக இருந்தாலோ இல்லை வந்து அவங்கக்கிட்ட காசு இருக்குது அப்படின்ற பட்சத்துலையோ கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா நாங்களே கஷ்டத்தில் இருக்கோம், நீங்கள் பரவாயில்ல எங்களை விட நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு கொடுக்காம விட்டுருப்போம். கொஞ்சமாக கொடுத்துருப்போம், அவள் பிஸ்கெட் மிக்சர் அதை மட்டும் கொடுத்துருப்போம். ஆனால் இவங்க வந்து சின்னவங்க வந்து அவங்க விவசாயம் பண்ணுறவங்க தான், பெரியவங்களும் சரி மேஸ்திரி வேலை பண்ணுறாங்க. அதனால் சரின்னு 2 பேருக்குமே கொடுத்துட்றது. சின்ன மாமியார் வந்து உடனே பப்பாளிக்காய் வந்து பறித்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி பார்த்தாங்க. இங்கேருந்து வந்து பப்பாளிக்காய் வீட்டு பின்னாடி மரம் இருக்கிறதுனால இங்கே ஒடிஷாவில் வந்து பப்பாளிக்காய் வந்து நல்லா சமைச்சி குழம்பு நிறைய விதமாகலாம் சமைப்படுவாங்க. அதனால் வந்து இதை பறித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிஸ்கெட் பேக்கெட், அதுக்கப்புறம் ஒரு 2 பவுடர், ஒரு மிக்சர் பேக்கெட், அப்புறம் வளையல், சோப்பு, சந்தனம், அவங்க வீட்லேயும் பூஜை பண்ணுறாங்களே நல்லா ஊர்லேருந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த சந்தனம், அதுக்கப்புறம் ஹேர் பேண்டு, ஹலத்தா, அதுக்கப்புறமா
கொஞ்சம் வளையல். இந்த வளையல் வந்து அம்மா வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க, கவரிங் வளையல். அதில் வந்து நான் 2 வச்சுட்டு அவங்களுக்கு 2 கொடுத்தேன். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. போன தடவை ஊருக்கு போயிட்டு வரும்போது கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அப்போ வாங்கிட்டு வரல. அதனால் அம்மா வந்து கொடுத்து விட்டாங்க. அதை வந்து 2 கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் காட்டன் புடவை. இந்த காட்டன் புடவை தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். லைவில் வந்து காட்டன் புடவை என்ன விலைன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் இப்போ ரீசெண்ட் டைமில். அதுக்கப்புறம் பொரி வந்து ஒரு கவர் ஃபுல்லாக. இதெல்லாம் தான் வந்து வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். காய்கறி வாங்க தனியாக அந்த பக்கம் வந்து சின்ன மாமியார் வந்து வாங்குவாங்க. அதுக்கப்புறம் சின்ன மாமியார் வந்த உடனே இது எல்லாத்தையும் கவரில் போட்டு எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். சில வீட்டில் வந்து யாருக்கும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போங்க, யாராச்சும் கேட்டால் சொல்லுங்கள், யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அவங்களும் வந்து பரவாயில்ல, அவங்க பொண்ணுக்கெல்லாம் கொடுக்குறாங்கனால அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷம். எல்லாத்தையும் எடுத்து கவரில் போட்டு வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. இந்த நாத்தனார் வீட்டில் வந்து அவங்க மாமியார் வந்து இருக்காங்க அப்படின்றதுனால அவங்க கொஞ்சம் கேள்விகள் கேட்பாங்க. அம்மா வீட்டிலேருந்து என்ன கொண்டு வந்த அந்த மாதிரி. ஏன்னா ஒடிஷா கல்ச்சர் பற்றி தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ரொம்ப ஓல்டு கல்ச்சர்னால கொஞ்சம் கேட்பாங்க. அப்படின்னும் போது இவங்க கொஞ்சம் அதிகமாக கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு காய்கறி, பப்பாளி இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நிறையவா கொண்டு போடுவாங்க. எங்கள் நாத்தனார் வீட்டில் வந்து யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னா கூட எங்கள் நாத்தனார் எல்லாமே வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போவாங்க. கொஞ்சம் கொடுக்கலனாலும் உடனே வந்து எங்கள் மாமியாரை வந்து ஏதாவது பேசுவாங்க. அதனால் கண்டிப்பாக எல்லாமே வந்து கொண்டு வாங்கிட்டு எடுத்துகிட்டு போவேன். இப்போ நான் கொடுத்துருப்பேன், மறுபடியும் அந்த பக்கம் வீட்டில் கொடுப்பாங்க, பெரியவங்க கொடுப்பாங்க, சின்னவங்க, அந்த மாதிரி எல்லாருமே இந்த மாதிரி பொருட்கள் தான். ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள் கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுனால எல்லோரும் வந்து கொடுப்பாங்க. பப்பாளிக்காய் வந்து பறிக்கும்போது நான் வந்து ஒன்று நல்லா இல்லைனால அதை தூக்கி போட்டுட்டு நல்லா இருக்கிறத எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சின்ன மாமியார் வந்து எல்லாத்தையும் எடுத்து இந்த கூடையில் போட்டு கழுவி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எப்போவுமே பப்பாளிக்காய் வந்து பறித்த உடனே அதை நல்லா கழுவிடணும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 2-3 நாள் கழித்து கூட குழம்பு செய்யலாம். ஆனால் பறித்த உடனே அதை கழுவணும், இல்லைனா அந்த பால் வந்து ஒட்டியிருந்ததுன்னா டேஸ்ட் வந்து போயிடுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க குழவாண்ட போய் கழுவிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து அவங்க வீட்டுக்கார் வந்துட்டாங்க, நாத்தனாரோட வீட்டுக்கார். அவங்க வீட்டிலேருந்து இப்போ இந்த மாதிரி காய்கறியெல்லாம் வந்துருந்ததுனால முள்ளங்கி, கீரை, கொத்தமல்லி இது 3த்தையும் கொண்டு வந்தாங்க. இதே மாதிரி அந்த பக்கம் வீட்டில் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அவங்க சொந்த வீட்டுக்கு வந்து அதிகமாக கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்க கொண்டு வந்த பொருட்களும் அதே மாதிரி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்க நிலத்தில் விளைஞ்சதான். எனக்கு இவ்வளோ, இதை விட அதிகமாக அந்த பக்கம் வீட்டில். அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து சின்ன நாத்தனார் வந்துட்டாங்க, கிளம்பிட்டு இருந்தாங்க. புடவை வந்து காட்டன் புடவை, எல்லோரும் இந்த மாதிரி காட்டன் புடவை தான் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து ஒரு புடவை கட்டிட்டு வந்தாங்க. இந்த புடவையுமே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இதுவும் காட்டன் புடவை தான். இதுவும் ரேட் வந்து அதே 300, 350, 400 அந்த மாதிரி ரேட்டில் தான் இருக்கும். இப்போ வந்து ரெடி ஆகிட்டாங்க. அவங்க பசங்கள்லாம் வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அவங்களுக்கும் நான் வந்து காசு கொடுத்து, பசங்களுக்கு சாக்லேட் வாங்குறதுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு, அவங்களும் வந்து அதே மாதிரி அவங்களும் என் பசங்களுக்கு சில்லறை காசு அந்த மாதிரி கொடுப்பாங்க சாக்லேட் வாங்கி சாப்பிட. எல்லோரும் கிளம்புன அப்புறமா நாத்தனார் வந்து அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அப்பாவும் வந்து கையில் காசு கொடுப்பாங்க செலவுக்கு. எல்லோரும் அதே மாதிரி கொடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வீட்டுக்கார் வந்து ஆல்ரெடி வந்து வெயிட் பண்ணிட்டாங்க. இவங்க கொஞ்சம் தூரமான இடத்துக்கு வந்து போகிறது அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டாங்க. அதாவது ஒரு 3:30 மணி போலவே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க வீடு வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது. அதனால் சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க. அதுவும் பனி நல்லா பேஞ்சிட்ருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து அந்த பக்கம் இருக்கிறதுனால இவங்க வீட்டு பின்னாடி இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கேருந்து போவாங்க. என்கிட்ட சொல்லிட்டு போகிறதுக்காக வந்திருந்தாங்க. நான் எல்லாம் கொடுத்துட்டு பசங்களுக்கு காசெல்லாம் கொடுத்துட்டு அனுப்பிட்டேன். இவங்களும் வந்து ஆசீர்வாதம் வாங்கினால வந்திருந்தாங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புனாங்க. அதுக்கப்புறமா வந்து பசங்கள்லாம் ஆல்ரெடி காலில் அலத்தாலாம் போட்டு ரெடி ஆகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒரே வந்து அழையாக வந்துடும். ஏன்னா எப்போவுமே பாட்டி வீட்டுக்கு வந்தால் ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னு ஆசை. இவங்க எப்போ வந்தாலும் ஒரு 5 நாள் 6 நாள் தான் மேக்ஸிமம், அதிகமாக வந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க மாமியார் மாமனார்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்த்துக்கணும் அவங்க வேலையெல்லாம். அதனால் வந்து சீக்கிரமாக கிளம்பிடுவாங்க. இப்போ கிளம்பிட்டாங்க. வந்து நிறையவே கல்ச்சுரலாகவும் சரி ட்ரெடிஷ்னலாகவும் ரொம்ப விஷயங்கள் இருக்கும் ஓல்டாக அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஒன்று தான் இந்த எல்லா மாதத்துலேயும் ஒரு வருஷத்தில் ஒரு மாதம் வந்து மார்கழி, அப்புறமா வந்து ஒரு மாதம் மார்கசி மாதத்துக்கு அப்புறமா ஒரு மாதம் வரும். அது வந்து புச மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதத்தில் வந்து ஒடிஷாவில் எல்லா கல்யாணம் ஆன பெண்களும் அவங்களோட அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வருவாங்க. வரும்போது அவங்களுக்கு புடவை, அதுக்கப்புறம் வளையல்,
வளையல், குங்குமம், எண்ணெய், சோப்பு இந்த மாதிரி பொருட்கள், அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், அவல், மிக்சர், பொரி, ஸ்நாக்ஸு, பழங்கள், காய்கறிகள் இந்த மாதிரி பொருள் எல்லாம் வந்து கொடுத்து அவங்களாம் அனுப்பி வைப்பாங்க. ஒரு சில காரணத்தினால வர முடியலனாலும் அவங்க கொண்டு வந்து அவங்க வீட்டில் வந்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து எங்கள் வீட்லேயும் நாத்தனாருங்க 2 பேர் வந்திருந்தாங்க. ஒரு நாத்தனார் வந்து கொஞ்சம் ஒரு 4-5 நாள் இருந்து கிளம்பிட்டாங்க. இன்னொரு நாத்தனார் வந்து 15 நாள் கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து சின்ன நாத்தனார் வந்து என்னோட சொந்த நாத்தனார் இல்லை, ஹஸ்பண்டோட சித்தப்பாவோட பொண்ணு தான் அவங்க. என்னோட சொந்த நாத்தனார் வந்து பெரியவங்க. அவங்க வந்து இன்றைக்கி கிளம்புறாங்கனால நான் என்னென்னலாம் வந்து எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து இதெல்லாம் கொடுக்குறேன். அந்த பக்கம் வீட்டில் தான் எல்லோரும் கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து எல்லாமே வச்சுக்கிறாங்க. நெல், பருப்பு, காய்கறி எல்லாமே சாமி பொருட்கள், அரிசி இந்த மாதிரி எல்லாமே அங்கே தான் வைக்கிறாங்க. அவங்க தான் கொடுக்கணும். இருந்தாலும் நமக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவார், அக்கா வந்து வரும்போது கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சது கொஞ்சம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு சில பொருட்கள் வந்து கொடுப்பேன். புடவை வந்து ஆல்ரெடி இப்போ வந்து ரீசெண்ட் டைம் சென்னை போயிட்டு வந்தப்போ சாரீ வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தேன். அவங்க வந்து சாரீ கொடுத்துட்டதால இன்னொரு சாரீ கேட்டிருக்காங்க. அதாவது போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்து சாரீ கொடுத்துருந்தேன். இப்போ ஹஸ்பண்ட் சென்னையில் இருக்காங்கனால வரும்போது என்னோட அம்மாவும் வரதுனால அப்போ வந்து சாரீஸ் வந்து வாங்கிட்டு வரதுனால அவங்க புடவை எடுத்து கொடுக்க வேண்டாம், எனக்கு சாரியே கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ புடவை கொடுக்கல. மீதி என்னென்ன பொருள்லாம் பேக்கிங் பண்ணி வச்சுருக்கேன்னா பாதி தான் இங்கே வச்சுருக்கேன், பாதி வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து மாமியார் வந்து அந்த பக்கம் வீட்டில் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா பெரிய பேக்காக வச்சு எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க. ஒரு சிலர் வந்து போக முடியல அப்படின்னா இப்போ எங்கள் ஓரக்குத்தி வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு 15 நாள் முன்னாடி தான் போயிட்டு வந்தாங்க. அப்போ 15 நாள் முன்னாடி அதாவது 15 நாள் அங்கே இருந்துட்டு வந்தாங்க. மறுபடியும் வந்து இப்போ போனால் எப்படி, அவங்க வீட்டில் வந்து வேலை மாடுலாம் இருக்காங்க. அதோட வந்து நிலத்துலேயும் வந்து நெல் அடிக்கிற வேலை இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ போக மாட்டாங்க. நெல் அடிக்கிற வேலைன்னா அவங்க வீட்டு வேலை வந்து லேடிஸ் வேலைக்கு போகலைன்னா கூட அவங்க வீட்டுக்கார் வந்து நெல் அடிக்கிறாங்க, ஆள் வராங்க, வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அங்கே எல்லா வேலைக்கும் பார்த்துக்கணும். அவங்க போய் அடிக்கிறாங்கன்னா இவங்க வீட்டில் மாடு வேலையெல்லாம் பார்க்கணும். அதனால் போகலை. அவங்க போகலை அப்படின்றதுனால அவங்க அம்மா வீட்டில் இருந்து அவங்க வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க எல்லாமே. அது வந்து ஒரு வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பொருட்களை சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு 4 வீட்டுக்கு 5 வீட்டுக்கு அந்த வீட்டுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து கொடுத்து விடுவாங்க. அந்த பக்கம் வீட்டுக்கு வந்தால் எனக்குமே வந்து எங்கள் மாமியார் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க வீட்டிலேருந்து என்ன வந்துச்சோ அதை கொண்டு வந்து அதே மாதிரி இப்போ நாத்தனாருக்கு என்னென்ன கொடுத்து விட்ருமோ அவங்களும் அவங்க வீட்டில் போயிட்டு பக்கத்து வீட்டில் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸோ ஸ்வீட்ஸோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதோடு வந்து என்னோடய பெரிய ஓரக்குத்தி இருக்காங்க. அவங்களோட வீடு கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால அவங்களும் வரமாட்டாங்க. அவங்க வந்து காசு 2000 ரூபாய் 1500 ரூபாய் அந்த மாதிரி அமைச்சிருவாங்க. அதை வச்சு அவங்க வந்து வாங்கிப்பாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அதோட எல்லோரும் ஒரு சிலர் வந்து போக முடியாதுன்ற போது காசு கொடுத்துருவாங்க. எல்லோரும் அந்த மாதிரி கிடையாது. ஒரு சிலர் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. அது மட்டுமே இல்லாமல் கூட ஒடிசாவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ரஜம், சாவித்ரி, பிரதமாஷ்டமி, அஷ்டமி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த டைம்லலாம் கூட அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. பசங்களுக்கு முதல்ல வீட்டில் பிறந்த அவங்களோட பெரிய பசங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஒடிசாவில் நான் நிறைய வீடியோஸ் அந்த மாதிரி கல்ச்சரல் பற்றி சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி பண்ணும்போதும் அதே மாதிரி நம்ம வீட்டிலேருந்து காய்கறி கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும், பழங்கள், புடவை அந்த மாதிரி எந்தெந்த பூஜைக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு வருவாங்க. இப்போ பெரிய நாத்தனாருக்கு என்னென்ன கொடுத்து விட்டேன்னு சொல்கிறேன் பாருங்கள். இவங்க வந்து பெரிய சோப்பு கேட்டாங்க. பெரிய சோப்பு தான். அப்புறம் ஜூம் வந்து அம்மா இப்போ ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரும்போது கொடுத்து விட்டாங்க சொல்லியிருந்தேன். அந்த சோப்பு, பவுடர் 2, மிக்சர், பொரி, அவல், அப்புறம் பிஸ்கெட்டு, சந்தனம், அதுக்கப்புறம் ஹேர் பேண்ட்லாம் கொஞ்சம் கேட்டாங்க. இது இல்லாமல் இன்னும் நிறைய பொருள் வந்து அந்த பக்கம் இருக்குது. அது வந்து காசு கொடுத்து வாங்கியாச்சு. காய்கறிகள், முள்ளங்கி, அப்புறம் சேப்பக்கிழங்கு, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், நிறைய ஐட்டம்ஸு அந்த மாதிரி. அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு செயின் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்து அது. அதுக்கப்புறம் பாடி லோஷன், ஃபேர் அண்ட் லவ்லி, தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி ஐட்டம்ஸு. அப்புறம் காய்கறி, பழங்கள், இதே மாதிரி அவல், மிச்சர், பொரி உருண்டை இது எல்லாமே வந்து அந்த பக்கம் வீட்டில் வந்து ஆல்ரெடி எடுத்து வாங்கி வச்சாச்சு. இங்கே வந்து ஒரு பேக் மட்டும் போட்டு எடுத்து வச்சா. அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனாரோட பொண்ணு மாமனார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே காசு கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டா. அக்கா வந்த உடனே நானும் காலில் விழுந்துட்டு, பசங்களும் பெரியவன் வந்து காலில் விழுந்தான். சின்னவனுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால அவன் தூங்கிட்டு இருக்கான். அவங்க காலில் விழுந்து அப்புறமா குழந்தைக்கு மெடிசன் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து சின்னவனை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டைமில் பேக்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாம் வெளியில் வச்சு கட்டிட்டாங்க. ஒரு பையில் வந்து போட்டு ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறம் கிளம்பும் போது அவள் கையிலையும் சில்லறை காசு கொடுத்தேன் செலவுக்கு. வெளியில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்கூட்டியில் எவ்வளோ பேக் இருக்குதுன்னு சொல்லி. ஃப்ரண்ட்டில் எவ்வளோ பெரிய பேக் ஒன்று இருக்குது கீழே, அதுக்கு மேலே நான் கொடுத்த பேக் இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு 2-3 பேகு கட்டியிருக்கு. அதனால் இதெல்லாம் கழண்டு கீழே விழுந்துரும்னு சொல்லிட்டு எங்கள் பெரிய ஓரக்குத்தியோட பையன் சொல்லிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு கிளம்பிட்டாங்க.
இவங்க எப்போவுமே நைட்டில் தான் கிளம்புவாங்க. இங்கே பக்கத்துலேயே வீடுன்றதுனால ஒரு 10 நிமிஷத்தில் சேர்ந்துடலாம். அதனால் எப்போவுமே லேட்டாக தான் கிளம்புவாங்க. போதுமா போதுமான்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஓரக்குத்தி பையன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. கவர் வந்து பின்னாடி வந்து கழட்டி கையில் பிடிச்சிக்கிறேன், கீழே விழுந்துரும்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த அவங்க வியர் பண்ணியிருக்க புடவையுமே புது புடவை தான். அந்த பக்கம் வீட்டிலேருந்து கொடுத்தது. நான் என்கிட்ட வந்து சாரீ சொல்லியிருக்காங்க. சாரீ வந்து அப்புறமா ஹஸ்பண்டும் அம்மாவும் சென்னையிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வர டைமில் அப்போ வந்து கொடுப்பேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒடிஷாவில் குசு மாத டைமில் எல்லா பொண்ணுங்களும் வீட்டுக்கு வரும்போது வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா இருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.